அதை நம்ம கேட்கணும். கேட்கலன்னா சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு உண்மை. ஆனா அது மிகப்பெரிய ஒரு தவறு. இறைவனை நாம் என்ன சொல்றோம் என்று காழ்ந்து கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எல்லா தெய்வங்களும் எப்போதும் அமைதியாகவே தியானத்திலே எல்லா தெய்வங்களும் இருக்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், இது எல்லாவற்றையும் இறைவன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். இறைவனால் மட்டுமே மழை பொழிகிறது, காற்றடிக்கிறது, நமக்கு சூரிய வெளிச்சம் வருகிறது. அனைத்தும் எங்கிருந்து வருகிறார்? இறைவனால் வருகிறது. இதையே வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார்? தன் மனைவி வாசலில் தண்ணி எடுத்து கொண்டிருந்தார்களாம். அப்போ வள்ளுவர் என்ன பண்ணாரா? தன்னோட மனைவிய கூப்பிடுறாங்க, வாசகி முக்கியமான அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா கையில நின்றுட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கையில எடுத்து அவங்க மட்டும் வர்றாங்க. அந்த வாழை கைத்தோட அப்படியே நின்றுட்டு அங்கு என்ன தெரிகிறது என்றால் இறைவனின் பக்தி. ஓம் நம சிவாய தான் சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு, நம்மள பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்மள புரிஞ்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ வாழை கையில தண்ணியோட அப்படியே நின்று எல்லாருக்கும் மிக ஒரு வியப்பா இருக்கு. என்னடா வள்ளுவர் மணிகை கூப்பிடுறாரு, அந்த அம்மா வந்துட்டு இருக்காங்க, ஆனா வாழை கையில தண்ணியோடவே நின்று அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்றால் உண்மையான தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சுற்றுறதுலாம் ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவங்க தெரிஞ்சு கொண்டாங்க, தெரியாம கொண்டாங்க. இதை இந்த அம்மா என்ன சொல்றாங்க கேட்கணும். எனக்காக முடியாது, இறைவனோட பக்தி எல்லாம் இல்லை, நம்மளுக்கு தெரியாம நிறைய தவறு பண்ணுவோம். பொங்கல் சாதத்துல சாம்பார் ஊற்றி சாப்பிட முடியாது. அதே போல்தான் இறைவன் பக்தி. இறைவனை நாம் வணங்கும் மற்றவர்கள் சொல்வதை கேட்காவிட்டாலும்